ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது பண கஷ்டமானது இல்லாத நபர்களே யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பணமானது போதும் என்று சொல்லக்கூடிய நபரும் இங்கு கிடையாது. எனவே பணத்தை யார் யார் எல்லாருமே எப்படி சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு கவனத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பண கஷ்டம் உங்களுக்கும் இருக்கிறது என்றால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாருக்கேனாலும் கடன் பிரச்சனைகளோ, அது மட்டும் இல்லாமல் வட்டி கட்ட முடியாமல், அதற்கப்புறமாக பணத்தினால் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவமானங்கள் என அனைத்துமே நீங்கள் அடைந்து இருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிந்த நபர்களும் யாரேனும் இதை போன்று இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் அவர்களது வீட்டு பூஜை அறையில் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் ஏகப்பட்ட நன்மைகளானது அவர்களுக்கு நடைபெறுங்க. அதை பற்றி தான் நாம் தற்பொழுது இந்த வீடியோவில் காணப்போகிறோம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகாபெரிவா என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சி மகான் அருளிய அனைத்து விதமான வழிகாடுகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நமது வீட்டில் பூஜை அறையானது இருக்கும். அந்த பூஜை அறையில வடகிழக்கு மூலையும் இருக்கும். அந்த வடகிழக்கு மூலையில நீங்க இந்த 2 பொருட்களை ஒரு மூட்டை போல் கட்டி வைப்பதனால இங்க பெரிய நன்மைகள் ஏற்படுமாங்க. அதைத்தான் நம்ம அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. அப்பொழுது நம்ம கூற வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். முதலாவதாக பண கஷ்டம், பணத்தினால் ஏற்படக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் தாங்க இருக்குது. வசம்பு இருக்கிறது அல்லவா? அந்த வசம்பு தாங்க பணத்தை ஈர்க்கிற பண்பு வசம்புக்கு இருக்கிறதாங்க. எனவே அந்த வசம்பை வச்சு தான் நம்ம இந்த ஒரு வழிபாட்டை பண்ண போகிறோம். உங்களது வீட்டை முடிந்தால் அலசி விட்டு கொண்டால் மிகவும் நல்லது. இந்த பூஜையை செய்ய போகிறவர்களும் வீட்டில் இருப்பவர்களும் அசைவம் உண்ணாமல் இருக்க வேண்டுமாம். எனவே அனைவரும் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ நீங்கள் இந்த ஒரு பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாங்க. அதாவது வசம்பை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 வசம்போ, 5 வசம்போ, 7 வசம்போ, ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய உங்களால் எத்தனை வசம்புகள் வாங்க முடியுமோ அதனை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் 3 இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 7, 9 அந்த வகையில் இருந்தாலும் சரி, அதனை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வாங்கி வைத்துக்கொண்டு ₹1 நாணயங்கள் இருக்கிறதல்லவா? அது 11 நாணயங்கள் வேண்டும். மொத்தம் ₹11. அது ₹11மே ₹1 நாணயங்களாக இருக்க வேண்டும். மொத்தம் 11 காசுகளானது இருக்க வேண்டும். அந்த 11 காசுகளையும் இந்த வசமையும் உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து அதை சிவப்பு துணியில் ஒரு மூட்டை போல் கட்டி கொள்ளுங்கள். கட்டி பூஜை அறையின் முன்பு நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களது வலது உள்ளங்கையில் இந்த ஒரு மூட்டையை வைத்து கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமோ கடன் பிரச்சனைகளோ என எதுவாக இருந்தாலும் சரி, அது தீர்ந்துவிடும், அது அனைத்துமே சரியாகிவிடும் என்று நீங்கள் பாசிட்டிவாக எண்ணிக்கொண்டு இந்த ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டுமாங்க. அப்படி இந்த வழிபாட்டை செய்து விட்டதுக்கு அப்புறமாக உங்களுக்கு பிடித்த தெய்வம், குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வம் பிடிக்குமோ அவர்களையும் உங்களது முழு மனதில் நினைத்து கொண்டு அந்த ஒரு மூட்டையையும் உங்களது வலது உள்ளங்கையில் நீங்கள் வைத்துக்கொண்டு அவர்களுக்குரிய மந்திரங்கள், உங்களது இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த மந்திரங்களை நீங்கள் போதித்து அவர்களிடம் நீங்கள் இதை போன்று கூற வேண்டுமாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். இதை போன்று நீங்கள் அவர்களிடம் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக வீட்டின் வடகிழக்கு மூலையில் இந்த ஒரு மூட்டையை நீங்கள் வைத்து விட வேண்டுமாம். அதற்கு அப்புறமாக உங்களது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடைபெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வாருங்கள். கடனினால் மற்றும் பண பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்கும் அனைத்து விதமான செயல்களுமே இதனால் தீர்ந்துவிடும். எனவே தவறாமல் இதை நீங்கள் செய்யுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மைகளானது ஏற்படும். உங்களுக்கு இதை தெரிந்த நபர்கள் யாரேனும் இதே போன்று பண கஷ்டமோ கடன் பிரச்சனையில் சிக்கினார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களை